சற்று முன் இடைத்தேர்தலுடைய தேர்தல் முடிவு டெல்லி மேலிடம் சென்ற பகீர் ரிப்போர்ட் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மேலிடம் சில விதமான முடிவுகளை வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல நோட் பண்ணது என்னன்னா, பிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் டைரக்ட் வார், ஓகேங்களா, அதாவது நேரடி போர் யுத்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடுக்கவே காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். மட்டும் இல்லாமல் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அடுத்தடுத்த செயல்பாடுகள் அப்படின்றதும் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்திரத்தன்மையான முடிவுகளை பிஜேபிக்கும் சரி மற்ற விதமான கட்சியினருக்கும் சரி மாறி மாறி கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்கள் என்பதும் இங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா டெல்லி மேலிடத்துடைய செயல்பாடு அப்படின்றது அங்கு தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது. எப்படி எப்படி யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழல்கள் அடிப்படையில் வந்து அனைத்துமே நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் டெல்லி மேலிடம் சில விதமான விஷயங்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கும் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இடைத்தேர்தல்ல பகீர் ரிப்போர்ட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா கிளப்பப்படுவதற்கு கூட வாய்ப்புகளும் மற்றும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலின் அடுத்தடுத்த முடிவுகள் அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்றது தொடர்ந்து உற்று நோக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் செய்திகள் உலா வந்த வண்ணம் இருக்கிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024 ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் டெஃபினெட்லி நிறைய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எப்படி பார்த்தாலுமே டெஃபினெட்லி கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் அப்படின்றது ஏற்படதான் போகுது. ஸோ அதை பற்றியும் நம்மளும் தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம். எப்படியெல்லாம் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு விதமான விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. டெல்லி மேலிடம் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க போறாங்க அப்படின்றது இங்க ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா இந்த வீடியோவை அடுத்தடுத்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க.